என்ன மக்களே? அப்பா எப்பம்மா வரும்? வரும்ப பண்டம் வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லிச்சு. சொல்லதை செஞ்சோண்டு தான் வேற வேலையை பார்ப்பாய். லில்லி லில்லி வரணும் சித்தி. சாப்பாடு செஞ்சியா? என்ன கட்டுனா வேலைக்கும் போறதில்ல, பைசையும் தாரதில்ல. நான் என்ன செய்ய? அதோண்டு கடையில் போய் செறுபயர் வாங்கி கொண்டு வந்து கஞ்சி வச்சேன். பிள்ளைய பயர் கஞ்சி குடிச்சுமா? வா குடிச்சு ஒன்று சித்தி. எங்க போன இவனை புருஷன்? இருக்கணும் சித்தி. எங்கெങ്കിലും குடிச்சோண்டு கிடப்போண்டு இன்னி தேடி நடக்குது. எனக்கு நேரம் காணும். போட்ட பிள்ளை வருத்தப்படாத. என்னை பெத்தவிய தங்கம் போல பார்த்துன்னு இந்த குடிக்கார பயலை நம்பி வந்து எனக்கு பெத்தவியலுக்கு மானமும் போச்சு. 2 பிள்ளைய பெத்தது தான் மிச்சம். ஏன் உயிரோட இருக்கணும்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு சித்தி. வருத்தப்படாத பிள்ளை, உனக்கு தங்கம் போல 2 மக்களை கடவுளை தந்திருக்காரு. அதோட பார்க்கண்டாமா? எனக்கு என் மேலேயும் கோவம் தான் சித்தி. இப்படி ஒரு குடிக்காரனை நம்பி கடத்தை நீட்டி எனக்கு கூட பிறந்த 2 அண்ணனோட விசாரிச்சோண்டு சொல்லிச்சுன்னு. அவனை நம்பாத, அவன் குடிக்காரன்னு நான் கேட்டேன்னா பெத்தைகளையும் கூட பிறப்புகளை நம்பாத்தோண்டு தான் இந்த நிலைமை எனக்கு. நீ உன மாமியார்கிட்ட சொல்லி 4 தட்டு தட்டி வச்ச செல்லாத்தை. அவளுக்கிட்ட செல்லியது ஒன்று தான், சிவடங்காதில் சங்கு ஊதியது ஒன்று தான். யாரு? உனக்கு புருஷன் குடிச்சோண்டு அப்புறம் ரோட்டில் விழுந்து கிடக்குதான், போய் பாரு. அப்போ டெய்லி இவனுக்கூட நான் கடந்து படுத பாடு. சித்தி இத்து போற இந்த பிள்ளைகளை பார்த்துக்கலாம். நான் அவனை போய் கெட்டி இழுத்து கொண்டு வரேன். வா பிள்ளை பார்த்து போ. மக்களா உங்களுக்கு 2 பேரும் பரிச்சை தீர்ந்துதா? வா பாட்டி தீர்ந்தது. 11ஆம் கிளாஸ் என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்குதே? செகண்ட் குரூப் பாட்டி. பாட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் செய்யுமா? என்ன மக்களே சொல்லு. பாட்டி கொஞ்ச நேரம் தங்கச்சியை பார்த்துக்கலாமா? நான் வெளியே ஒரு ரவுண்டு பெய்யாண்டு ஓடி வாரேன். சரி மக்களே. அண்ணா எங்க அண்ணா போற என்ன விட்டோண்டு? நமக்கு அப்பா நம்பனா வேலைக்கு ஆவார்ல, நான் போய் எங்க வேலை விட்டோமான்னு பார்த்தோம் வரேன். படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, குடிச்சு பார்த்தேன் ஏறிருச்சு. என்னத்தான் நீ படிச்சு கிழிச்சு எழுச்சு வா, வீட்டுக்கு போவோம். ஏய் யாரு நீ? உன்னை நம்பி கடத்தை நீட்டுறேன்னு அந்த பாவி. ஓ ஆவியா? யோ மரியாதைக்கு எழுச்சு இல்லைங்க. இப்ப அங்க நெட்டி சவுட்டு போய் என்ன சவுட்டு தடக்கு வந்தியா? யாரு நீ? எழுச்சு வாயா, நான் தான் லில்லி. நீதான் எனக்கு வில்லி. இப்பதான் தெரியுது எனக்கு சம்சாரம். யோ நேத்தும் குடிக்க மாட்டேன்னு தலையில அடிச்சு சத்தியம் பண்ணனேன். இப்ப குடிச்சோண்டு ரோட்ல விழுந்து கிடக்க. இப்படி பொய் சத்தியம் பண்ணி பண்ணி நான் செத்து போனேன். உனக்கு சந்தோஷமா? அன்னக்கிளியே ஒன்ன தேடியே 6 மாசம் 1 வருஷம். முதல்ல பாய மூடியோண்டு எழுச்சு வாரியா இல்லையா? பிள்ளைய வீட்டுல தனியா இருக்கணும். என்ன பாதுகா பிடிச்சு எழுப்புதையா? எனக்கு தலையெழுத்து. அப்பா பண்டம் வாங்கி கொண்டு வரே இல்லையா? வீட்டுக்கு வர்றவக்கே தெரியாத வெளியே கிடந்தோ தூக்கி கொண்டாடுறேன். இனிப்போ உனக்கு பண்டம் வேற வேண்டி ஒன்று தருவேன். சரி புள்ள, கொச்சு புள்ள இல்லையா? அவ்வளோ ஒன்றும் சொல்லாத. நான் என்ன செய்ய சித்தி? இந்த குடிக்காரனை வச்சோண்டு என்னையும் வேலைக்கு போக விடுதால, அவனும் வேலைக்கு போய் தொலைய மாட்டான். குடிச்சு குடிச்சு இப்படியே வீட்டுல கிடக்கணும்னு சொன்னா பின்ன அம்மா நீ எங்க போய் கொண்டு வர? அம்மா இனி வர நம்பிக்கை பிரயோஜனம் இல்லை. இவர் வேலைக்கும் போக மாட்டாரு, குடும்பத்தையும் பார்க்க மாட்டாரு. அதுதான் நான் வேலை கேட்டு போய் கொண்டு வரேன். என்னல மக்களா சொல்லுத? உனக்கு எத்தனை வயசாச்சு நீ வேலைக்கு போக்கு? பெத்தவன் சரி இல்லைன்னா மக்கா தானே வேலை செஞ்சாகணும். இல்லை மக்களா, இந்த வயசுல நீ எங்க வேலைக்கு போவ? பாட்டி, இந்த ஆளு சம்பாதிச்சு கொண்டு வந்து நாங்க முன்னேற முடியாது. அதுதான் 2 வீட்டுல ஃபேனு தொடச்சதுக்கு வேலை கேட்டிருக்கேன். அதே வாரத்துல 2 நாள் தொடச்ச சொல்லிச்சுன்னு. 4 ஃபேனு தொடச்ச 250 ரூபா தள்ளான்னு சொல்லிச்சுன்னு. 4 வீட்டுல கார் தொடச்சது கேட்டிருக்கேன். ஒரு வீட்டுக்கு 1000 ரூபானாலும் 4000 ரூபாச்சு மாசத்துக்கு. மதி பாட்டி. இல்லை மக்களா வேண்டாம் பல்ல. 10ஆம் கிளாஸ் தான் முடிச்ச. 2 டிகிரி எங்கிலும் படிச்சேன்டியமான. அம்மா அந்த ஆளு ஒன்னையும் வேலைக்கு விடல. நானும் வீட்டுல இருந்தா நம்ம எப்படி முன்னேறியது? மக்களா நான் எங்க இந்த ஆளுகிட்ட நாளை காலத்தை பேசி பார்க்குறேன் என்னங்கிட்ட வேலைக்கு போறேன்னு. அண்ணா வா நம்ம வேலைக்கு போட்டு நீ வீட்டுல இரு அண்ணா. இல்ல தங்கச்சி, நான் வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு. நான் அதுக்கு தான் போனேன். பேசியாண்ட வந்தா
அண்டவிய போ சொல்லிச்சுன்னு நான் நாளையில வேலைக்கு போதான் போறேன். அந்த ஆள் என்ன செய்வாருன்னு நானும் பார்க்குறேன்.